நாம் வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்திக்கிறோம். சிலர் முதல் சந்திப்பிலேயே மிகவும் நல்லவர்கள் போல தோன்றுவார்கள். சிலர் மிகவும் அன்பாக பேசுவார்கள். சிலர் நம்மை மிகவும் மதிப்பது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் பற்றி நாம் நினைத்தது தவறு என்று தெரிய வரும். அதேபோல் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றிய சிலர் காலம் கடந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள். இதை பார்த்த பிறகு ஒரு கேள்வி நமக்குள் எழும். உண்மையில் ஒரு மனிதரை எப்படி முழுமையாக புரிந்து கொள்வது? அவருடைய உண்மையான குணத்தை எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கு வாழ்க்கை சொல்லும் பதில் மிகவும் எளிமையானது. ஒரு மனிதரின் வார்த்தைகளை வைத்து அல்ல, அவர் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்து அவரை புரிந்து கொள்ளலாம். ஒருவர் நம்மிடம் மட்டும் அன்பாக பேசுவதால் அவர் நல்லவர் என்று முடிவு செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நம்மிடம் அவர் காட்டும் அன்பு அவருக்கு நம்மிடம் இருக்கும் தேவையின் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு எந்த லாபமும் இல்லாத மனிதர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதுதான் அவரது உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும். தன்னால் எந்த பயனும் கிடைக்காத ஒருவரிடம் கூட மரியாதையாக பேசும் மனிதர் உண்மையில் நல்ல மனம் கொண்டவராக இருப்பார். ஆனால் தேவையில்லாதவர்களை அலட்சியமாக நடத்தும் ஒருவர் ஒரு நாள் அதே அலட்சியத்தை நம்மிடமும் காட்டலாம். வாழ்க்கையில் பலர் முகமூடி அணிந்து வாழ்கிறார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். தேவையான இடத்தில் சிரிப்பார்கள், தேவையான வார்த்தைகளை பேசுவார்கள், அனைவரின் நம்பிக்கையையும் எளிதாக வென்று விடுவார்கள். ஆனால் ஒரு மனிதர் எப்போதும் நடித்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு நாள் அவருடைய உண்மையான குணம் வெளிப்படும். அந்த நேரத்தில் நாம் ஆச்சரியப்பட வேண்டாம் என்றால் ஆரம்பத்திலேயே அவர் மற்றவர்களை நடத்தும் விதத்தை கவனிக்க வேண்டும். ஒரு மனிதரின் உண்மையான குணம் அவர் வலிமை இல்லாதவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதில் தெரியும். தன்னை விட பலவீனமானவர்களை மதிக்கிறாரா? அவர்களிடம் பொறுமையாக பேசுகிறாரா? அல்லது அவர்களை எளிதாக அவமானப்படுத்துகிறாரா? இந்த ஒரு விஷயமே அவர் உள்ளுக்குள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை காட்டிவிடும். ஏனென்றால் அதிகாரம் இருக்கும் இடத்தில் மரியாதையாக இருப்பது எளிது. ஆனால் எந்த பயனும் இல்லாத இடத்தில் கூட மனிதநேயத்துடன் இருப்பது எல்லோராலும் முடியாது. சிலர் நம்மிடம் மிகவும் இனிமையாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை பற்றி பேசும் விதத்தை கவனித்தால் ஒரு விஷயம் புரியும். இன்று அவர்கள் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றால் நாளை அவர்கள் நம்மை பற்றியும் வேறு ஒருவரிடம் அதே போல் பேச வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களின் பழக்கம் எளிதாக மாறாது. அதனால் ஒருவர் பேசும் வார்த்தைகளை விட அவர் தொடர்ந்து காட்டும் நடத்தையை தான் நம்ப வேண்டும். ஒரு மனிதரை புரிந்து கொள்ள இன்னொரு முக்கியமான தருணம் இருக்கிறது. அவர் கோபமாக இருக்கும் நேரம். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லோராலும் நல்லவர்களாக இருக்க முடியும். ஆனால் கோபம் வந்த பிறகும் தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் ஒருவர் உண்மையில் பக்குவமடைந்த மனிதர். ஆனால் சிறிய விஷயத்திற்கே மற்றவர்களை காயப்படுத்தும் அளவுக்கு பேசுபவர் அவருடைய உண்மையான குணத்தை அப்போதுதான் வெளிப்படுத்துகிறார். கோபம் ஒரு மனிதரின் முகமூடியை பல நேரங்களில் கிழித்து விடுகிறது. அதேபோல் ஒருவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் எப்படி மாறுகிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும். சிலர் உயர்ந்த பிறகும் பழைய மனிதர்களை மறக்க மாட்டார்கள். அனைவரிடமும் ஒரே மாதிரியான மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் சிலர் சிறிய வெற்றி கிடைத்தவுடன் மற்றவர்களை குறைவாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வெற்றியை அடைந்திருக்கலாம், ஆனால் நல்ல மனிதர்களாக வளரவில்லை. ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்வதை மட்டும் கேட்காதீர்கள், அவர் செய்வதை கவனியுங்கள். ஏனென்றால் வார்த்தைகள் பல நேரங்களில் நம்மை ஏமாற்றலாம், ஆனால் செயல்கள் மிகவும் அரிதாகத்தான் போய் சொல்லும். நான் உன்னை மதிக்கிறேன் என்று சொல்வது எளிது, ஆனால் அந்த மரியாதையை தினசரி நடத்தையில் காட்டுவது மிகவும் கடினம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது எளிது, ஆனால் அந்த அன்பை பொறுமை, புரிதல், அக்கறை ஆகியவற்றின் மூலம் நிரூபிப்பதுதான் உண்மையான சோதனை. பலர் மனிதர்களை அவர்கள் பேசும் திறமையை வைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. நன்றாக பேசுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் கெட்டவர்களும் இல்லை. சில நேரங்களில் அதிகமாக பேசுபவர்கள் நம்மை நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். அமைதியாக இருப்பவர்கள் தங்களுடைய குணத்தாலேயே நம்பிக்கையை சம்பாதிக்கிறார்கள். அதனால் அடுத்த முறை ஒரு மனிதரை பற்றி முடிவு எடுக்கும் முன் அவர்
உங்களிடம் எப்படி பேசுகிறார் என்பதை மட்டும் கவனிக்காதீர்கள். அவருக்கு எந்த லாபமும் இல்லாத மனிதர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அமைதியாக கவனியுங்கள். அந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். அவர் உண்மையில் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை வாழ்க்கை உங்களுக்கே தெளிவாக காட்டிவிடும். பல உறவுகள் உடைவதற்கு காரணம் நாம் மனிதர்களை அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து நம்பிவிடுவதுதான். ஆனால் ஒரு மனிதரின் குணத்தை தெரிந்து கொள்ள வார்த்தைகளை விட தொடர்ந்து நடக்கும் செயல்களை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நல்லவராக நடிக்க முடியும், ஒரு வாரம் அன்பாக பேச முடியும். ஆனால் மாத கணக்கில், வருட கணக்கில் போலியாக வாழ்வது யாராலும் முடியாது. காலம் எல்லோருடைய உண்மையான முகத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிடும். ஒரு மனிதர் தவறு செய்த பிறகு என்ன செய்கிறார் என்பதையும் கவனியுங்கள். சிலர் தவறு செய்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எல்லா பழியையும் மற்றவர்களின் மீது போட்டு விடுவார்கள். ஆனால் சிலர் தங்களுடைய தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பார்கள். அந்த பணிவு மிகவும் அரிதான குணம். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சில நேரங்களில் ஒரு மனிதரை புரிந்து கொள்ள ஆண்டுகள் தேவையில்லை. ஒரு சிறிய சம்பவமே போதும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அவர் எப்படி நடந்து கொள்கிறார்? கருத்து வேறுபாடு வந்தால் மரியாதையுடன் பேசுகிறாரா? இல்லை உடனே உறவை உடைக்க முயற்சி செய்கிறாரா? தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரா? அல்லது வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துகிறாரா? இவையெல்லாம் அவர் உள்ளுக்குள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை வெளிப்படுத்தும் தருணங்கள். அதனால் வாழ்க்கையில் யாரையும் அவசரமாக நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் காரணமில்லாமல் சந்தேகப்படவும் வேண்டாம். மனிதர்களுக்கு நேரம் கொடுங்கள். அவர்கள் பேசுவதை விட அவர்கள் வாழும் விதத்தை கவனியுங்கள். அவர்களின் குணத்தை நிரூபிக்க அவர்கள் வாய்ப்பே கொடுப்பார்கள். ஏனென்றால் உண்மையான குணத்தை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது. இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள அவர் உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை மட்டும் பார்த்தால் போதாது. அவரால் எந்த பலனும் கிடைக்காத மனிதர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார், கஷ்டமான நேரத்தில் எப்படி மாறுகிறார், வார்த்தைகளை விட செயல்களில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். அந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். அவர் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற வேண்டிய மனிதரா இல்லையா என்பதை காலமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.